இந்த எபிசோடில் வந்து நீங்கள் பைனான்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பைனான்ஸ் நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஆக்சுவலி இவங்களுடைய டோக்கன் தான் வந்து பிஎன்பி டோக்கன். ஸோ இப்போ மார்க்கெட் கேப்பில் வந்து 3rd இல்லை 4th பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பிஎன்பி டோக்கன் வந்து என்னென்னா இப்போ 500 600 இந்த ரேஞ்சில் வந்து க்ராஸ் ஆகிருக்கு. ஏர்லி ஸ்டேஜில் வந்து 10 சென்ட்ஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதை பற்றி தனியாக இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம், பிஎன்பி பற்றி. ஸோ இந்த எபிசோடில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பைனான்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் டோக்கன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா டெஸ்லா அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து இதில் இருக்குது. BUSD இது வந்து பைனான்ஸுடைய ஸ்டேபிள் டோக்கன். ஸோ இது வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி வந்து நிறையா ஸ்டாக்ஸ் டோக்கன்ஸும் வந்து இதில் கொண்டு வர போகிறாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்லி லீகல். இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து யூஸ் பண்ணலாம். எங்கேருந்து வேணாலும் வந்து பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்தியாவில் வந்து இது இல்லீகல் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேணாம். ஸோ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட். இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஒரு முடிவு வந்து எடுக்கலாம். இந்தியாவில் வந்து பைனான்ஸ் ஒர்க் ஆகுதா, இன்னமும் வந்து அந்த லாகின் இருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நான் என்னென்னு சொல்கிறேன், இதில் வந்து பைனான்ஸ் லான்ச் அப்படின்னு சொல்லி TLM அப்படின்னு இருக்குது. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா NFT ப்ராஜெக்ட், ஏலியன் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு NFT ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. இதில் வந்து ஸ்டேக்கிங் வந்து இப்போது எல்லாத்துலேயுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டேக்கிங் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஸ்டேக்கிங் வந்து அது நோட்ஸாக தான் பண்ணிகிட்ருப்பாங்க. நோட்ஸ்னால் அது நீங்கள் ரொம்ப அதிக விலை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து எந்நேரமும் ரன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 24 hours ரன் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ இந்த ப்ராசஸிங் பவர் எல்லாமே வந்து என்னென்னா பைனான்ஸ் நெட்வொர்க்கே வந்து இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது வந்து BNB டோக்கன் வச்சுருந்தீங்கன்னா கொடுக்கலாம். BUSD பைனான்ஸ் USD இது வந்து என்ன ஸ்டேபிங் பீரியட்னு சொல்லி ஒரு டைம் பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 1 BNB இல்லை வந்து 2 BNB அப்படி இருக்கணும். டாலர்ஸ்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் $500 இல்லை வந்து $1000. ஸோ இந்த ரேஞ்சில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து முன்னாடி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதில் வந்து ரிவார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நாட் ஈவன் ஒரு ₹50 கூட எனக்கு வரல. 2 வீக்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட் இருந்தது. அது பார்த்திங்கன்னா ₹50 கூட வரல. ஸோ கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டெய்லி நியூஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இதில் வந்து என்னென்னா காயின்பேஸ் ஸ்டாக் டோக்கன், ஸோ காயின் அப்படின்னு ஒரு டோக்கன், இது வந்து இப்போது லேட்டஸ்ட் நியூஸாக வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி வந்து லான்ச் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அது IPOக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க, காயின்பேஸுடைய எக்ஸ்சேஞ்சு. இப்போ வந்து என்னென்னா பைனான்ஸில் வந்து நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இது நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய பேர் வந்து இதில் காயின்பேஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ரிசர்ச் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. 0 கமிஷன் ட்ரேடபிள் ஸ்டாக் டோக்கன்ஸ், ஸோ அதான் இப்போ பார்த்தோம். அதே மாதிரி வந்து நியூ லிஸ்டிங்ஸ் திஸ் வீக் அப்படின்னு ஒரு காலம் வந்து இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு வந்துட்டுருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ இது பாருங்கள், டஸ்க் ட்ரேடிங் காம்படிஷன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்க. சம்டைம்ஸ் வந்து மார்ஜின் ட்ரேடாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து அதோடய வால்யூம் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய ரிவார்ட்ஸ் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் இதெல்லாம் வந்து பிக் அக்கௌண்ட்ஸ், அவங்களாம் வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே மாதிரி வந்து என்னென்னா API அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கும் மீதி எக்ஸ்சேஞ்சுக்கும் என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எல்லாமே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து மேஜர் அவங்க வந்து கொண்டு வர போகிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா NFT வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க. ரொம்ப பெரிய அளவில் வந்து NFT வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் வந்து ட்ரேடுங்கிறது வந்து ஈஸி வே டு கன்வெர்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் யூஎஸ்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் லாகின் பண்ணணும். யூஎஸ்டி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 யூஎஸ்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது பிட்காயினாக கன்வெர்ட் ஆகும்போது எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற அந்த குவிக் கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆக்சுவலாக லாகின் கேட்குது. ஸோ லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்க போகுது. ஸோ ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஆனால் இதில் வந்து கமிஷன் சார்ஜஸ் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நான் வந்து பிஎன்பி சொல்லும் போது அதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன், எப்படி கமிஷன் சார்ஜஸ் வந்து கம்மி பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதில் வந்து கிளாசிக் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு சார்ட் ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இது பார்த்துருப்பீங்க, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்துருப்பீங்க, இல்லை வந்து முன்னாடியே அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் காயின் மார்க்கெட் கேப் வந்து பார்த்துருப்பீங்க. காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதான் வந்து கிரிப்டோ கரன்சி ரேடார்னு சொல்லுவாங்க. அதோடய ப்ரைஸஸ் எல்லாமே வந்து இதில் தான் வரப்போகுது. இதில் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. ஸோ இதில் வந்து இதுவே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பைனான்ஸுடைய ப்ராஜெக்ட் தான் வந்து காயின் மார்க்கெட் கேப்பு. ஸோ அது கீழே எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அபவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காயின் மார்க்கெட் கேப் வந்து பைனான்ஸுடைய ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எங்கேயும் இல்லை ஆக்சுவலி, இல்லை எனக்கு தெரியல குவிக்காக. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், அக்வயர்ட் பை பைனான்ஸ் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ பைனான்ஸுடைய ப்ராஜெக்ட் தான். மேஜர் கிரிப்டோ வந்து பொறுத்தது வந்து நெக்ஸ்ட்டு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் தான். பிட்காயின் ஈத்ரியம் அப்புறமா வந்து பைனான்ஸ் தான் வரப்போகுது. அதே மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து சேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க, டாப் நெகட்டிவ் டோக்கன்ஸ் வந்துடும். இப்போ இதில் வந்து பாசிட்டிவ் டோக்கன்ஸ் வந்துருக்கு. இன்றைக்கி டாஜ் காயின் பார்த்தீங்கன்னா 12 cents, இப்போ தான் 11 பார்த்தோம், இப்போ 12 வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக உங்களுக்கு வந்து இதில் ட்ரேடிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து கிளிக் பண்ணுறீங்க, பிசிஹெச் நான் வந்து கிளிக் பண்ணுறேன், பிட்காயின் கேஷ். ஸோ எனக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிற ப்ரைஸ் வந்து 814. ஸோ 815 நான் வாங்குகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பை நவுன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து செல் நவுன்னு இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓப்பன் ஆர்டர்ஸ் அப்படின்னா பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஆர்டர் ஹிஸ்ட்ரி, நீங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணிங்க, அதுக்கடுத்து வந்து ட்ரேட் பண்ணிங்களா அப்படிங்கிறது வந்து இது. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு ஈஸியான ஒரு ஸ்க்ரீன், எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து அட்வான்ஸ்டுன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ட்ரேடிங் ரூல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. மார்ஜின் ட்ரேடிங் இருக்குது, இது வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து எங்கிட்ட வந்து ஒரு $1000 தான் இருக்குது அப்படின்னா நான் வந்து 1 BCH தான் வாங்க முடியும். ஸோ இதே வந்து எனக்கு $1000 தான் இருக்குது, நான் மார்ஜின் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இதில் கொடுத்துருக்காங்க into 10 நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு இந்த இடத்துல சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மோஸ்ட்லி எக்ஸ்பர்ட் ட்ரேடர்ஸ் தான் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க, டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்க தான் அது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து P2P அப்படிங்கிறது வந்து என்னென்னா பியர் டு பியர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். இல்லை வந்து சரி கிளிக் பண்ணி பார்ப்போமே. இதில் வந்து ஆக்சுவலி பேடிஎம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை வந்து சமதர் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பியர் டு பியர் எக்ஸ்சேஞ்ச். இப்போ வந்து இதில் வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க, சரி இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் ஆர் சேல், இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், பேமெண்ட் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் உங்களுக்கு பண்ணணும். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பை யூஎஸ்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இவங்கள்ட்ட அவைலபிள் இவ்வளோ இருக்குது, இவ்வளோன்னா 2,05,272. ஸோ நான் வந்து இந்தியன் சிஸ்டமில் படித்தேன். இதே வந்து இதுன்னா உங்களுக்கு வந்து 200,000 205,000 US டெத்தர். ஸோ இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இது எப்படின்னா பேக்ஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு இது வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணுறத விட இதில் செல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக வரப்போகுது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ பிட்காயினோட ப்ரைஸை பார்க்கலாம். ஸோ ஃபியட் கரன்சிங்கிறது வந்து CNYன்னு கொடுத்துருக்காங்க. நான் அதில் வந்து என்னென்னா USD இல்லை INRன்னு நான் கொடுக்குறேன். சப்போஸ் INR ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ INRன்னு நான் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து செல் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பை அண்ட் செல் கிரிப்டோ லோக்கலி அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிப்டோ செஃப் அப்படிங்கிறவங்க வந்து என்னென்னா அவங்க வந்து 2 பிட்காயின் இருக்குது, நான் வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி
இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இது செல், நீங்கள் வந்து பைங்கிறதுல இங்கே வாங்கணும். ஸோ இதில் பாருங்கள், இந்தியன் ருப்பீஸில் பிட்காயினுடைய இன்றைக்கி ப்ரைஸ் வந்து என்னங்கிறது 51,69,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. கூகுள் பே கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து கூகுள் பேயில் 2,000 இந்த இதுக்கு அமிச்சேன் அப்படின்னா, எஸ்டிசி அப்படிங்கிறவருக்கு அமிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து 2,000 இந்த ப்ரைஸுக்கு உண்டான ஃப்ராக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ சப்போஸ் வந்து இப்போ பிடிசி டு ஐஎன்ஆர்னு போட்டிங்கன்னா இன்றைக்கி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் வந்து என்னென்னா 48,32,000. ஆனால் இவங்க கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 51 லட்சம்னு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். இது வந்து லீகல் தான், இதுவும் யூஸ் பண்ணலாம். பேக்ஸ்ஃபுல் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அடுத்தது ஸ்டாக் டோக்கன்ஸ் நான் இப்போ சொன்னேன். டெரிவேட்டிவ்ஸ்னு இருக்குது. டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். ஸோ ஃபினான்ஸ்னு இருக்குது. ஃபினான்ஸுக்கு இது வந்து என்னென்னா டிஃபை பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்து ஏர்ன் இருக்குது, பைனான்ஸ்னு இருக்குது. அதுக்கடுத்தது வந்து என்னென்னா கிரிப்டோ லோன்ஸ் நீங்கள் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். லிக்விட் ஸ்வாப்னு இருக்குது. இது வந்து எப்படின்னா யூனிஸ்வாப் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இதையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து இருக்க போகிறதில்ல. நீங்கள் வந்து $2,000 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான். இப்போ லிக்விட் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, லிக்விட் ஸ்வாப்பில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டோக்கன் சப்மிட் பண்ணுவீங்க, அப்புறம் கொலேட்ரல்னு வரும், அதுக்கடுத்தது வந்து இன்னொரு டோக்கன் சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான். இதில் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், மேஜர் பிளாட்ஃபார்ம் இந்த இடத்துல இன்னொன்று வரப்போகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா என்எஃப்டின்னு வரப்போகுது. ஸோ அதுக்கு தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்பவே நல்ல பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து பிஎன்பி டோக்கன் பற்றி நம்ம ஒரு எபிசோடு வந்து பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன்.